மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நமக்கு அதிர்ஷ்டமாக மாறும், எந்த ஒரு விஷயம் நமக்கு ஆபத்தாக மாறும், அதை பத்தி தான் இந்த இதில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓ மகிஜா யுத்மகே தண்டகஸ்தா இதுங்க தன்னு வாராகி பிரசோதியா, நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் முதலில் சனி பகவான். சரிங்களா? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆபத்தாக மாறும் அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொருள் திருடு போறது, மற்றவங்களால தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல உங்க மேல தேவையில்லாத பழிச்சொல் அவச்சல் உருவாகும். அது உங்களுடைய கற்பை பாதிக்கும் அல்லது உங்களுடைய மானத்தை பாதிக்கும். தேவையில்லாத அந்த அவச்சலுக்கு ஆளாக நேரிடும். கூட பிறந்தவங்க அல்லது கூட இருக்கக்கூடியவங்க அல்லது கூட வேலை பார்க்கக்கூடியவங்களாலே அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருந்துங்க. அடுத்து படிப்பு பாதியில் நிற்கிறது அல்லது படிப்பு சேனல் தொலைஞ்சு போறது அல்லது சொத்து பத்திரங்கள் தொலைஞ்சு போறது, டேமேஜ் ஆகுது. இதுல எல்லாம் ஆபத்து பிரச்சனை உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோட நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனை சிக்கல்கள்ல நீங்க மாட்டிக்கொள்ள நேரிடும். சரிங்களா? அதே போல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்கள் அல்லது உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களை பிலீவ் பண்ணி சில காரியங்கள்ல கண்ணை மூடிட்டு இறங்கினீங்கன்னா அதுல பெரிய ஆபத்தும் லாஸும் இழப்பும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதுலெல்லாம் கொஞ்சம் கவனத்துங்க. கார் வண்டி வாகன விபத்துகள் வாழ்க்கையில் ஒரு முறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல சின்ன சின்ன அறிகுறி காட்டும் போதே ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதே போல பரம்பரை தொழில், என்னுடைய தாய் தந்தை பார்த்த ஒரு வேலை தொழில் நான் பார்க்குறேன்னா அதுல நீங்க உச்சம் பெற முடியாது, பெயர் புகழ் வாங்க முடியாது. சரிங்களா? இதை தவறாம நீங்க ஃபாலோ. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய சம்பாத்தியம் சம்பந்தப்பட்ட தொழில். நீங்க சுயமாக இன்னொருத்தட்ட போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தொழில் தனியாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல நீங்க சக்சஸ் ஆவீங்க. அதே போல வெளிநாடு அல்லது வெளி மாநில சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் தொழில் பண்றீங்கன்னா அதுல சூப்பரா இருப்பீங்க. அதே போல இரும்பு சம்பந்தமான வியாபாரம், கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், விவசாயம் சம்பந்தப்பட்ட வியாபாரம், இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா அதிர்ஷ்டம் காத்துக்கட்டும். கிரானைட், கல்குவாரி, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள் சூப்பரா போகும். மார்க்கெட்டிங் வியாபாரம் உங்களுக்கு சூப்பரா போகும். அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பா உயிருள்ள பிராணிகளை வச்சு ஏதோ ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றீங்கன்னா வியாபாரம் பண்றீங்க, அதுலயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டிருக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பணப்புழக்கங்கள் இருந்தா அந்த பணம் சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்கன்னா அது பெரிதளவு வாழ்க்கையில அதிர்ஷ்டமாக மாறும். இதெல்லாம் நீங்க தவறா ஃபாலோ பண்ணீங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிச்சு அதன் ரீதியாக பணம் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழியிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சரிங்களா? ஸோ இதுல மிக முக்கியமா மகர ராசியில பிறந்தவங்க ஆபத்திலும் தப்பிக்கிறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது நிலையாக இருப்பதற்கு நீங்க செய்ய வேண்டியது கருட பகவான். அந்த கருட பகவானுக்கு கருப்பு திராட்சையில ஏதாவது நைவேத்தியம் செய்து வணங்கி விட்டு வாருங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார். தவறாம இதை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் தெரிஞ்சுங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.